என்னடா வாழ்க்கை இது, அடுத்தது என்னதான் செய்ய போகிறனோ ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷங்களை மாற்றுறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியாது, ஆனால் நம்மளை படைச்சவனுக்கு முடியும். ஒரு செகண்ட் அந்த சொடக்கு போடுற நேரத்தில் அவனால் எல்லாத்தையுமே தலைகீழ மாற்ற முடியும். ஸோ இந்த நிலைமை நமக்கு நிரந்தரமானது, இது மாறவே மாறாது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி எதுவுமே இல்லை. அதை மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு கடவுள் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுப்பாரு. கடவுளை நம்புங்க. நம்ம என்றைக்கோ செஞ்ச பாவத்துக்கான தண்டனைகள் தான் இது. ஸோ இதை கொஞ்ச நாள் அனுபவிப்போம், அடுத்து நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நம்பி உங்கள் உழைப்பை முழுசாக போடுங்க. கண்டிப்பாக வெற்றியை அவர் தேடி உங்கள்கிட்ட கொடுப்பாரு. இன்றைக்கி நீங்கள் யார் முன்னாடியெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் கம்பீரமாக ராஜா மாதிரி வாழ போகிறீங்க. அதை மட்டும் நம்புங்க. கடவுள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மாற்றுவார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக காத்துட்ருக்கு. உங்கள் உழைப்பை மட்டும் முழுசாக போடுங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிங்க. மிச்சத்தை எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். ஓம் முருகா போற்றி போற்றி.